ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், த பேபி டேடிஸ் ஒர்க் புக்கோட இப்போ ஃபோர்த்து பாட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு பாட்டில் நம்ம தாத்தா இருந்ததை நினச்சி நம்ம ஹீரோ பாவம் கவலையோட அழுதுகிட்டு நிற்கிறான். அதோட நம்ம ஹீரோயினே இதை பற்றி நான் யான்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்தவ யான்கிட்ட சொல்கிறா, நான் உங்கள்கிட்ட பேசணும், தாத்தா இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு. ஆனால் அதை கேட்டுட்டு என்னது தாத்தா இறந்துட்டாங்களா, ஐயோ எப்போ எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. உண்மையை சொல்லுங்கள், தாத்தா இருந்ததுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லையாண்டு. ஐயோ நீ ஏன் நீ பார்த்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறா, நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, தாத்தாவை போய் நான் ஏதாவது பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உன்ட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், ஜிம்மி உன்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், உண்மையில ஜிம்மி எனக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் இவ்வளோ அப்படியே பழசெல்லாம் நினச்சி பார்க்குற கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. அதாவது டெலிவரி டைமில் நம்ம சிசி சொல்வாள், உன்னோட ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு, ஒரு குழந்தை தான் இருக்குன்ட்டு. அந்த ஒரு குழந்தைய சிசி எடுத்துகிட்டு போனது தெரிஞ்சிருக்கேன். உடனே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே எந்திரிக்குவா. அப்போ தான் பார்த்தா சாண்ட்ராவும் அப்படியே அழுகிற சத்தம் கேட்கும். உங்கள் குழந்தை சாகலை, உயிரோட தான் இருக்குன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு எல்லா ஞாபகம் இப்போ தான் வருது. இன்னும் அவன் டக்குன்னு சோஃபாவில் உட்காந்துட்டு எனக்கு இப்போ தான் எனக்கு எல்லா ஞாபகம் வருது, ஜிம்மி என்னோட குழந்தை தான், என் குழந்தைய தான் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் அவசரமாக நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஓடி வந்தோடனே ஜிம்மியே அங்கே சாண்ட்ராவும் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஓடி வந்தவ ஜிம்மியை கட்டி பிடிச்சிட்டு, நீ என்னோட குழந்தை, நான் தான் உன் அம்மா, இனிமேல் என் அம்மாண்டு நீ தேடவே வேண்டாம், நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு ஜிம்மி என்ன சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. அதுக்கு யான் பக்கத்தில் ஆமாம் நீனும் சாண்ட்ராவும் ட்வின்ஸு, நான் தான் உங்கள் அப்பா, இவங்க தான் உங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஜிம்மி கேட்டுட்டு இருந்தவனுக்கு கோவம் வந்துடுது. எல்லாம் வளரிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அம்மாலாம் நீங்கள் கிடையாதுன்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோனா நீ தான் என் குழந்தை, இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஜிம்மி, வா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருப்போன்ட்டு. அதுக்கு யானை ஆமாம்மா வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம், நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஜிம்மி நான் வரமாட்டேன், என் டேடியை தான் எனக்கு வேணும், என் டாடி மட்டும் போதும், அம்மாலாம் வேண்டான்னு சொல்லும்போது யானை அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடுறான், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு யான் சொல்கிறான், ஜிம்மி என்னோட குழந்தை, எனக்கு அன்னைக்கு பிறந்த குழந்தை, அதனால என் குழந்தைய நான் என்னட்ட எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான், மொதல் குழந்தைய விடுங்கண்டு. உடனே இவங்க ரெண்டு பேரும் சண்டையில் நம்ம ஹீரோயின் அங்கிட்டு பார்க்க போய் விழுந்துடும். நம்ம ஹீரோ டக்குன்னு குழந்தைய வாங்கிட்டு, டாடி நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத ஜிம்மி, நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அவனும் சொல்கிறான், இது ஏன் குழந்தை அப்படிங்கிற மாதிரி. போதும், இப்போ தான் தாத்தா இருந்து போயிருக்காங்க, இன்னும் இறுதி சடம் கூட சரியாக நடக்கலை, நீ இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா அதுக்கு அவனும் நானும் அதனால தான் பொறுமையாக இருக்கேன், ஆனால் 1-2-3 நாளில் என் குழந்தைய நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நீ போகலான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. அவங்க போனோன்னா நம்ம ஹீரோவும் ஜிம்மியை பார்த்துட்டு கவலைப்படாத டாடி எங்கேயும் விட மாட்டேன், நீ தான் எனக்கு எப்போதும் வேணுண்டு. உன்னை இந்த குழந்தை எனக்கு நம்ம மம்மியே வேண்டாம் டாடி, நீ மட்டும் போதும், நீ தான் என்னோட பெஸ்ட்டு டாடி அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறது. இதெல்லாம் யானும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனும் ஆனிக்கு வீட்டுக்கு வரலான்ட்டு அவனும் வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் நெல்லுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்னால் எந்த ஒரு முடிவுமே இப்போ எடுக்க முடியாது, அதனால் நீங்களும் நானும் இப்போ இங்கே ஸ்டே பண்ணுறது வேண்டாம்னு சொல்லிட்டு அவனை வெளியிலே விட்டு நல்லா மூக்குடைச்ச மாதிரி கதவை சத்திட்டு வந்துடா. வீட்டுக்கு வந்தவொடனே சாண்ட்ராவும் கேட்குறா, அம்மா என்னம்மா ஜிம்மி உண்மையிலேயே என்னோட அண்ணனா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நீங்கள் 2 பேர் தான் ட்வின்ஸு, அதுதான் உண்மைண்டு. அப்புறம் யான் தான் டேடியா அப்படின்னு கேட்டோன்னா அதுதான் எனக்கும் தெரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னோன்னே அதுக்கு சாண்ட்ராவும் சொல்கிறான், ஆனால் நம்ம ஜிம்மியை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் சித்து அங்கிள் பாவம் தானே, ரொம்ப கஷ்டப்படுவார்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கா. அடுத்த நாள் பார்த்தா கம்பெனியில் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்குது. அதாவது உங்களோட சைட்டு உனக்கு லாப்ஸ் ஆயிடுச்சுல, அதெல்லாம் ஏகப்பட்ட நஷ்டம் போல் இருக்குது, இப்போ உங்கள் தாத்தாவும் இறந்து போயிட்டாங்க, உனக்கும் சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதெல்லாம் பேசாமல் சோ கம்பெனியோட நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் ரன் பண்ணால் தான் நம்ம சரியாக வரும், இல்லாட்டி இன்னும் நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதை பற்றி அப்புறமா யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடான். இங்கே கட் பண்ணி அப்படி யானை கட்டுறாங்க. அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான், இவன் சித்து உன்ட்டு இருக்கிற எல்லாமே இழந்துட்டா, தாத்தாலேருந்து உன் கம்பெனிலேருந்து உன் சொத்து பத்து உன்னோட குழந்த ஃபேமிலி எல்லாமே இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஆனியை கண்டிப்பாக என் பக்கம் இழுத்துருவேன், அதுக்கு என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஆனிகிட்ட சொல்கிறான். ஆனி உங்கள் அம்மா எப்படி இறந்து போனாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ தான் எனக்கு ஒரு குழு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபோட்டோ காட்டுறான். அதில் நம்ம ஆனியோட அம்மாவும் நம்ம சித்தோட அப்பாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி. அதாவது சித்தோட அப்பாவுக்கும் அம்மா மேலே சின்ன க்ரெஸ்ஸு, ஆனால் இது தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சித்தோட அம்மா உன் அம்மாவை கொலை பண்ணுறதுக்காக தான் அன்றைக்கி கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ஆக்சிடெண்ட்டில் 3 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னோன்னா இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அழுகிறா. அம்மாண்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, பழசெல்லாம் மறந்துடு, போனவங்க வரமாட்டாங்க, ஆனால் நான் உன்னை நல்லபடியே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் இதான் சாக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு சமாதானப்படுத்துகிற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டோன்னா அவனும் நம்ம தாத்தாவோட ரூமில் ஏதோ ஃபைல் தேடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஃபைலை காணோம், எங்கே அந்த ஃபைல் போச்சுன்னு தெரியலேன்னு அவனும் இங்கே தேடிக்கிட்டு இருக்கான்.
அதோட அவனும் சரி நம்ம ஆனியை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆனியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோயின் கதவை தந்துட்டு என்ன இந்நேரத்தில் வந்திருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்கன்ட்டு. இல்லை சாண்ட்ராக்காக அந்த டாய்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறா. ஆனால் வந்து பாபா உள்ளே போய் பேசலாம்னு சொல்லிட்டு உள்ளே வரான். நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்ட்டு. உண்மையிலே ஜிம்மி வந்து உன் குழந்தை தானான்ட்டு. ஆமாம் என் குழந்தை தான்ட்டு. அப்போ உண்மையிலே யானு தான் அவங்களுக்கு 2 பேருக்கும் அப்பாவும் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஜிம்மி என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் குழந்தை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இத்தனை வருஷம் கழிச்சு ஜிம்மி தான் என் குழந்தைன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு, அப்போ என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அமைதியாக இருந்துட்டு ஜிம்மி தான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற, அவனோட நிலமை தான் சரியில்லைன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் ஏன் என்னாச்சுன்னு கேட்குறா. நீ வீட்டுக்கு வந்து போது ஜிம்மியை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறா. இங்கே ஜிம்மி நல்லா உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க 2 பேரும் வர சத்தத்தை கேட்டுட்டு டக்குன்னு டாய்ஸை போட்டுட்டு கத்தி எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜிம்மி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. ஆமாம்மா நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹக் பண்ணிக்கிட்டேன். எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து கையை காட்டணுன்னா அவனும் ஓகே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி உன்னை அப்படியே மயங்கி அம்மா எனக்கு மயக்கமாக இருக்குன்னு விழுந்துறான். நம்ம ஹீரோ ஐயோ என்னாச்சு மயங்கி விழுந்துட்டானான்ட்டு. நம்ம ஹீரோ நீ ஏன் என்னாச்சு எதுவும் சாப்பிடலான்ட்டு. அது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் என்னால் கவனிக்க முடியல. என்னது குழந்தைய இப்படி தான் பார்த்துக்குவீங்களா, நீங்கள் பிஸியாக இருந்தால் என் குழந்தைய கவனிச்சிக்க மாட்டீங்களா, பேசாமல் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ ஜிம்மி நம்ம ஹீரோட பேண்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். அப்பப்பா காரியத்தை கெடுத்துட்டு அதை கேர் எடுத்துக்க மாதிரி பேசு அப்படின்ட்டு. அது என்கிட்ட நிறைய பணம் இருக்கு வேணா நீ அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் கோவம் வந்துடுது. டக்குன்னு அட பாவி அப்படின்னு கையை ஓங்கி அடிக்க போனவ வேண்டாம் என் குழந்தை என்னட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த குழந்தை இல்லை நான் அப்பா விட்டுட்டு வரவே மாட்டேன், எனக்கு அப்பா தான் வேணும், எங்கள் அப்பா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஜிம்மி நான் சொல்கிறதுக்கு இல்லை, நான் தான் உங்கள் அம்மா, நீ என் கூட இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு குழந்தை இல்லை நான் வரமாட்டேன்ட்டு. அவளோட நம்ம ஹீரோ ப்ளீஸ் ஆனி நீ இப்போதைக்கு குழந்தைய கம்பல் பண்ணாத, அவன் என்னட்டே இருக்கட்டும்னு சொன்னேன்னா இவளையும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துடா. இங்கே ஆளுக்கு ஒரு குழந்தைய வச்சுட்டு கவலையோட படுத்து கிடக்குதுங்க. ஆனால் 2 குழந்தையுமே இதுங்க குழந்தை தாண்டு பாவம் இதுங்களுக்கு தெரியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து டாக்டர் வந்து பார்க்க வரா. எனக்கு நைட்லாம் சரியாக தூக்கமே வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி மனக்குழப்பமாக இருக்குது, அதனால எனக்கு ஏதாவது மெடிசன் இருந்தால் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம டாக்டரும் சரி உனக்கு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரி நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோ வந்து எனக்கும் அதே ப்ராப்ளம் தான், எனக்கும் அதே மெடிசன் தான் வேணும், நானும் நல்லா தூங்கணும், நீ என் ஃப்ரெண்டு தானே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்டோன்னே டாக்டர் எதுவுமே சொல்லாமல் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டாங்க. யான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த 9 சைட் பில்டிங் வந்து சரியாகவே வந்து பில்ட் பண்ணலை, அதான் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது, அதனால தான் பில்டிங் வந்து உடஞ்சிருச்சு, இப்போ தான் என் அசிஸ்டன்ட் வந்து எனக்கு ரிப்போர்ட் அனுப்புனா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு எது எப்படி இனிமேல் அவன் மேலே நான் எந்த ஒரு கருணையும் காட்டுறதா இல்லை, நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வரும்போது பார்த்தா கால் வருது, அதாவது நம்ம சிமி உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் பதிலடிச்சு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இங்கே அப்பனும் பிள்ளையும் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. இப்போ அம்மா வந்துடுவாங்க, நம்ம அப்படியே ஆக்ட் கொடுக்கலாம், இங்கேயே ஸ்டே பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டோன்னா ஒன்றும் இல்லை குழந்தைக்கு ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி. என்னது ஃபீவரா, எப்போ இருந்துட்டு தெரியல, நேற்று நைட்லேருந்து அவனுக்கு ஒரே ஃபீவராக இருந்துச்சு, ஏதோ கோல்டு காஃப் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப கவலையோட நம்ம ஜிம்மியை பார்த்துட்டு அதோட தூங்க வச்சுட்டு வந்து பார்க்குறான். அம்மா ஜிம்மிக்கு என்ன சாப்பிட கொடுத்தீங்கன்ட்டு. ஏதோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்தேன், மெடிசன் கொடுத்தேன், அதை தான் கொடுத்தேன்ட்டு. ஐயோ இதெல்லாம் சரியாக பத்தாது, பேசாமல் குழந்தைய என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ என்னடா திரும்ப இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கலான்ட்டு அதோட அமைதியாயிரான். அடுத்த நாள் அவங்க தாத்தாவோட பியூனல் நடக்குது, எல்லாரும் வந்து அந்த இறுதி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். தாத்தா என்னை விட்டுட்டு போயிட்டேன்ட்டு. அது மாதிரி இந்த குழந்தையும் பாவம் அழுகுது. தாத்தா ஏன் தாத்தா போனா, எனக்கு நீ இல்லாமல் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தையும் கண்ணீர் வடிக்குது. நம்ம ஹீரோவும் பாவம் யாருமே இல்லாமல் எங்கள் 2 பேரையும் இப்படி அனாதை ஆகிட்டே தாத்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோமே ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி அழுதுகிட்டு இருக்கான். அந்த இதெல்லாம் முடிஞ்சோடனே எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் வந்துடுறாங்க. அதாவது இவங்க சொல்கிறாங்க உனக்கு ரொம்ப சின்ன வயசாக இருக்குது, ஏதோ உங்கள் தாத்தா இவ்வளோ நாள் இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நீ நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனால் இப்போ உங்கள் தாத்தாவும் இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம கம்பெனிக்கு ஏகப்பட்ட நஷ்டம், அதனால் பேசாமல் இனிமேல் வந்து சிஓ வந்து யான் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அதை பற்றி இன்னும் நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவங்க எல்லாரும் எந்திரிச்சு போயிடறாங்க. அவங்க போன பிறகு நம்ம ஹீரோ அப்படி யான் பக்கத்தில் வந்து கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னோன்னே அதுக்கு யான்னு சொல்கிறான். ஆமாம் நான் இதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி, நீ எத்த சாவுக்கு மட்டும் நீ தான் காரணம் தெரிஞ்சு அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன்
அவனோட சட்டையை பிடிச்சி இழுக்கும்போது உடனே அந்த குழந்தையும் வந்துடுது. விடுங்க விடுங்க, எங்கள் டேடியை விடுங்க, எங்கள் டேடியை வந்து புல்லிங் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தையும் அழுதுகிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஜிம்மி போதும் வா, இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம போகலான்ட்டு. இல்லை இல்லை நான் வரமாட்டேன், டேடியை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லும்போது, யார் உன் டேடி, அவன் உன் டாடி இல்லை, நான் தான் உன் டாடின்னு சொல்லிட்டு கத்த அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவளோட பெட்டில் போட்டுறான். போதும், நீ என்ன தான் அழுதாலும் நான் விட மாட்டேன், நான் தான் உன்னோட டேடி, சொன்ன பச்சு கேளு, இனிமேல் இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாவம் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாண்ட்ராவை, அங்கிள் நீங்களும் அம்மாவும் உள்ளே போங்க, நான் வந்து இவனை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதோட அவங்கெல்லாம் உள்ளே போனோன்னே நம்ம ஜிம்மியை பார்த்து போதும் ஓவர் ஆக்டிங் பண்ணது அப்படின்ட்டு. உடனே அந்த குழந்தையும், ஓ நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இந்த யானை அங்கிளை சுத்தமாக பிடிக்காது, எனக்கு டேடியாக வந்து டாக்டர் அங்கிள் வந்தால் தான் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றேன், அதனால் நானே இனிமேல் உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறா. இங்கே பாவம் குழந்தையிலும் இல்லாமல் தாத்தாவும் இல்லாமல் நம்ம ஹீரோ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் டாக்டரும் வரான், அந்த அவனுமே சேர்ந்து குடிக்கும்போது சொல்கிறான், எனக்கு என்னமோ அந்த யான் நல்லவன் மாதிரி தெரியல, ஆனியை நல்லபடியாக பார்த்துக்குவானான்ட்டு தெரியல, ஆனால் என்ன பண்ணுறது, அந்த குழந்தைகளுக்கு அப்பா அவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இதில் ஏதோ ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படி குடிச்சிட்டு கிடக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் மேனேஜர் வேகமாக ஓடி வரான். பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, அங்கே சார் ஓடுறதுலாம் அர்ஜென்ட்டாக மீட்டிங் வச்சுருக்காங்களா, நீங்கள் இன்னும் வரவே இல்லை ஆஃபீஸ்க்கு, வாங்கன்ட்டு நம்ம ஹீரோவை அடித்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தால் அவளும் நம்ம ஹீரோவும் வரான். பார்த்தா இங்கே எல்லா சார் ஹோட்டல்ஸும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயினும் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோவும், சூ கம்பெனியில் வந்த இவங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், நானும் சூ கம்பெனியோட மேனேஜராக இங்கே வரல, யானுக்கு சப்போர்ட்டாக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்கள ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்கிறாங்க. சரி எதுக்கு அதை பற்றிலாம் பேச, நம்ம கம்பெனி ரொம்ப நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குது, இதே மாதிரி நிலமை தொடர்ந்தால் நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டு தான் போகணும், அதனால் இனிமேல் புதிய சிஓவை வந்து யான் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கையை தூக்குறாங்க. உடனே இதை கேட்ட யானும், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்னை வந்து சிஓவை ஏற்றுக்கிட்டதுக்கு, நான் கண்டிப்பாக இந்த கம்பெனியை வேறு நிலைமைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஆமாம் இவனோட லெக்சர்லாம் யார் கேட்குவா அப்படிங்கிற மாதிரி அவனை எந்திரிச்சு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வகையில் வருத்தமாக தான் இருக்குது. மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து தாத்தா ரூமில் அந்த இது ஏதோ ஃபைலை தேடிக்கிட்டு இருக்கான், என்ன ஃபைல் தான் தேடுறான்னு தெரியல, அவனை எந்த நேரம் ஃபைலாம் எடுக்கிறான். அதோட பார்த்தவன் அப்போ தான் அங்கே ஒரு ஃபைல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து படிக்கிறான். படித்தவனுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியல. உடனே அப்போனா என் அம்மா அப்பா கார் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே வந்து இந்த யான் தான், ஆனால் இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா தாத்தா, நீங்கள் இதெல்லாம் வந்து என்கிட்ட மறைச்சிருக்கீங்கல்ல, யான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஆனி குறிப்பை வந்து வாங்குறதுக்காக முடிவு பண்ணது இந்த யான் தான் போல் இருக்குது. ஓ நீங்கள் தான் அப்போ புஷ் பண்ணியிருக்கீங்க, அப்போ இந்த கார் ஆக்சிடென்ட் எல்லாமே உங்களால் தான் ஆயிருக்குது, கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே அதோட கட் பண்ணி யானை கட்டுறாங்க, அவன் புதிய சிஓ ஆகிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆனியோட அப்பாவும் அவங்களோட ஸ்டெப் மதரும் வராங்க. பரவாயில்லையா, சிஓ ஆஃபீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்கடா, ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும், அதுக்காகத்தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொன்னோன்னா, ஓ அதனால என்ன, நீங்களே என்னோட பேரண்ட்ஸ் மாதிரி தான், இந்தாங்க இந்த கார்டை வச்சு நீங்கள் எப்படி செலவழிக்கணுமோ அப்படி செலவழிங்க, ஆனால் பார்த்து செலவழிங்க, ஏன்னா இதெல்லாம் ஆனிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னால், அதெல்லாம் நாங்கள் சேஃபாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் போனோன்னா அந்த யானும் கத்தி எடுத்து அப்படி பார்க்குறான். அதாவது அடுத்த பழியாடு அவங்க தான் போல் இருக்குது. அதோட இங்கே குழந்தைகளுக்கா சில கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த உனக்காக ரோபோட் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்காக டாய்ஸ் வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லி கொடுத்தோன்னா அந்த குழந்தைகளும் அப்படி வேண்டாம் விருப்பம் வாங்கணுன்னே, டேடி உங்களுக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, உடனே அதுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. நீ அங்கிள்னு சொல்லக்கூடாது, நான் தான் அவங்க டேடின்னு சொன்னேன்னா அது ரெண்டுமே எதுவுமே சொல்லாமல் அப்படி ரூமுக்கு வருதுங்க. ரோபோட்டா, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு இவன் ஜிம்மி இங்கிட்டு வீச, இங்கிட்டு சாண்ட்ராவும் தூக்கி வீசுறான், எனக்கும் பிடிக்கலன்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் வர, அப்போ இவன் வந்து சொல்கிறான், நான் வந்து குழந்தைகளுக்காக சில கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு இதுங்களுக்கு சந்தோஷமே இல்லை, அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போகலாமான்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறா. அவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் வராங்க. ஆனால் அவன் கம்ப்யூட்டர் அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டே வந்துடுறான். ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாண்ட்ராவும் ஜிம்மி, நம்ம கம்ப்யூட்டரில் கொஞ்சம் நேரம் விளையாடலாம்னு சொல்லிட்டு யானோட கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. இங்கே ஒரு வழி இதுங்களும் குழந்தைகளுக்கான சில டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. இவனும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு இந்த டாய்ஸ்லாம் பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோவை கட் பண்ணி காட்டினா பாவம் நம்ம ஹீரோ வந்து சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஜிம்மி என்னை மறந்துட்டியா, நீ என்னை பார்க்க வரணும்னு கூட உனக்கு தோணலையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி சொன்னோன்னே இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜிம்மி நீ வந்துட்டேன்டா, வந்துட்டேன்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜிம்மியை ஹக் பண்ணிக்கிட்டே, ஆமாம் என்னடா டக்குன்னு வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான்.
இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டினா யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட பல தடவை கேட்டேன், நீ ஆன்சர் பண்ணவே இல்லை. என்னோட மேரேஜ் ப்ரப்போஸை ஏற்றுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பொக்கையை எடுத்து நீட்டுறான். இவன் திடீர்னு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணோன்னா நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படி ஷாக்காகி நிற்கிறா. அப்புறம் இல்லை இல்லை எனக்கு இப்போதைக்கு மேரேஜை பற்றி எதுவுமே நான் யோசிக்கலை, என் குழந்தையில ரெண்டே நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு இவனை யோசனை பண்ணிட்டு சரி சரி பரவாயில்ல, நீ நல்லா டைம் எடுத்துக்க, இந்த பூவையாவது நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவள் கையில் அந்த பொக்கையை கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வாங்க மாட்டேங்கிற, அது கீழே விழுந்துருது. உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ வந்து அந்த சித்துவை லவ் பண்ணுறியா, நீ யாரை வேணாலும் லவ் பண்ண, ஆனால் அந்த சித்துவை மட்டும் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி டைட்டாக இது பண்ண நம்ம ஹீரோயின் வலிக்குது விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா கால் பண்ணுறா, இந்த மாதிரி ஜிம்மியை காணோம் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போவா. இவனும் அந்த கடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கான், என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்தா அப்பனும் பையனும் ரெண்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வரா. ஜிம்மி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவா, வீட்டுக்கு எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்தான்ட்டு. அதுக்கு அவனா நான் வரமாட்டேன், எங்கள் டேடி வீட்டில் தான் இருப்பேன், நீ யாரோ நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி ஜிம்மி நீ போய் மேலே விளையாடு நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையனை அங்கேருந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்குற, எதுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்க, ப்ளீஸ் குழந்தைய விடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் என் அம்மா சாவுக்கு கண்டிப்பாக உங்கள் அம்மா தான் காரணம், உங்கள் அம்மா தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா கார் ஆக்சிடெண்ட்டில் கொலை பண்ணாங்க, அதில் தான் உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் ஒன்றா சாகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா வாயை மூடு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எங்கள் அம்மா அப்போது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்க, கண்டிப்பாக எங்கள் அம்மா இது பண்ணியே இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் யாரும் உனக்கு யான்னு சொன்னான்னா அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் நீ ஆடுறியா, உண்மை என்னென்னு நீ கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு, இதெல்லாம் நடக்கவே இல்லை, உண்மை என்னன்னு நல்லா யோசனை பண்ணிப்பாரு, நீ நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. போதும் ஏன் எல்லாரும் என்னை மாறி மாறி குழப்புறீங்கன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி நேராக பாருக்கு வரா. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணுறா. என்னடா நம்புறது, என் குழந்தை யார், என் குழந்தையோட அப்பா யார், எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, நானும் இப்படியே இருக்கனே, எனக்கு ஒன்றும் புரியலேன்ட்டு நம்ம ஹீரோயின் பாவம் புலம்பிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அங்கே நம்ம ஹீரோவும் வந்துடான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா வா வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இவ்வளோ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால இவளை குளிக்க வைக்கிறதுக்காக பாத்ரூம் கூட்டிகிட்டு வரான். ஆனால் இவ்வளோ டக்குன்னு அவன் மேலேயே வந்து வாமிட் எடுத்துறா. ஒன்று அடிப்பாவி ஏன்டி இப்படி என் மேலே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவசரமாக கோட் சாட்டெல்லாம் காட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு அவளை குளிக்க வைக்கிறான். அவளோட நம்ம ஹீரோயின் ஐயோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்குடா இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு. ஓ உனக்கு போதை தெளிஞ்சிருச்சா, சரி சரி குளிச்சுட்டப்போ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே இவளும் குளிச்சுட்டு வரா. உடனே இந்த அந்த ஃபைலை வந்து படிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னா இவன் என்ன ஃபைலு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதை படிச்சுப்பாரு, உனக்கு எல்லா உண்மையும் தெரியும், உங்களோட கம்பெனியோட வேல்யூ வந்து கம்மி பண்ணதே அந்த யான் தான், அதுக்கப்புறம் அதை வந்து வாங்குறதுக்காக உங்கள் அப்பாவை போஸ்ட் பண்ணியிருக்கான், இதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து இந்த டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த டாக்குமெண்ட் உனக்கு எங்கே கிடச்சிச்சுன்ட்டு எங்கள் தாத்தா ரூமில் தான் இருந்துச்சு, இதுக்கு காரணம் எல்லாமே வந்து யான் தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் இது உண்மையானு கேட்குறதுக்காக அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கேட்குறா. அவங்க அப்பா பார்த்து நம்மளோட கம்பெனியோட வேல்யூ எப்படி குறைஞ்சிச்சு, யார் உங்களை புஷ் பண்ணது, யாருக்காக நீங்கள் விற்றீங்க, யாருக்கு இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே உங்கள் அப்பா நீ என்ன வளரிக்கிட்டு இருக்கா, கம்பெனியோட வேல்யூ குறைஞ்சிச்சுண்டு. ஆமாம் அதை குறைய வேணும்னாலும் குறைய வச்சு தானே அதை விற்றுருக்கீங்க, நஷ்டத்தில் போகுதுண்டு அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அப்பா எனக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன சொல்கிறான்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை பாருங்கன்னு சொன்னோன்னா அப்போ தான் தெரியுது ஆக்சுவலி வந்து அந்த கம்பெனி நல்லா க்ரோத்தாக தான் ஆகிட்டு இருக்குது, பொய்யான டாக்குமெண்ட்டை காட்டி அவங்களுக்கு சேல்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு அந்த யான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான் போல இருக்குது. ஆனால் இவங்களும் பார்த்துட்டு இதெல்லாம் யான் தான் சொன்னான், யான் தான் எங்கள்கிட்ட கேட்டான், அதனால தான் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை அவன்கிட்ட விற்கலான் இருந்தால், மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு பின்னாடி அந்த யான் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறா. உடனே இவங்களும் ஆகா இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து நம்மளுக்கு ஆபத்து, நம்மளும் இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்களும் தப்பிச்சு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன், பாய்.